வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம், போன வீடியோல கேட்ட கேள்வியை பார்த்துட்டு அதுக்கு யாரெல்லாம் பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த ஃபோட்டோ எந்த சீனில் வருமோ அந்த சீனில் ஒரு பஞ்ச் டைலாக் இருக்குது. அது கேட்டிருந்தேன். சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், ஒரு 4 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது என்ன டைலாக் அப்படின்னா, நான் தான் பெரியவன் யாரும் நினைக்கக்கூடாது, அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான். அதுதான் அந்த டைலாக்கு. ஸோ அதில் ஒரு கான்ட்ராக்ட் இவர் இது பண்ணுவார், சத்யராஜ் அவர்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவர் வாங்குற மாதிரி, அதாவது அவர் கிடைக்க விடாம இவர் தட்டி பறிக்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனில் அவங்க சொல்லக்கூடிய டைலாக் தான் இது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஜேம்ஸ் ஜோசப் அவர்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், மிஸ்டர் பாரத் மூவியில் நம்ம தலைவர் டைலாக்கு நான் தான் பெரியவன்னு யாரும் நினைக்கக்கூடாது, அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது நம்ம ரஜினி மல்லீஸ்வரன் சார் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சகோதரி, நீங்கள் அனுப்பிய அந்த ஃபோட்டோவில் வரும் படத்தின் பெயர் மிஸ்டர் பாரத், தலைவர் பெயரும் பாரத், தலைவர் பேசிய அந்த டயலாக் மிஸ்டர் கோபிநாத், நான் தான் பெரியவன்னு யாரும் கிடையாது, அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பா என்று தலைவர் சொல்லுவார். சரியாக சொன்னேனா சகோதரி? இந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கலாம். சத்யராஜ் தலைவருக்கு அப்பாவாக நடித்திருப்பார். வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அதில் அதாவது என்னன்னா, நான் தான் யார் பெரியவன் யாரும் கிடையாதுன்னு கிடையாது, நான் தான் பெரியவன் யாரும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, கரெக்டு தான் கிட்டத்தட்ட. அடுத்தது நட்டு அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்காங்க, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது, அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான். தலைவர் மாஸ் பவர்ஃபுல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போவுமே தலைவரோட வாய்ஸ் பவர்ஃபுல் தான். அது என்ன சொல்கிறது, ஒரு இந்த பஞ்ச் டைலாக் அப்படிங்கிறது அந்த இதை கொண்டு வந்ததே தலைவர் தான். அந்த பஞ்ச் டைலாக்குக்கு உண்டான அந்த ஒரு கர்ஜனையான ஒரு வாய்ஸ் இருக்கும். வாய்ஸை விட அவரோட சிரிப்பு, அந்த சிரிப்பு இப்போ கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜெயிலரில் அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பார், மேலே ஆங்கிளில் இருந்து கேமரா எடுத்திருப்பாங்க. அந்த சிரிப்பு அது அப்படியே ஐயோ என்ன சிரிப்பையா, என்ன வாய்ஸியா அப்படின்னு சொல்லணும்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ தலைவர் பவர்ஃபுல் வாய்ஸ் தான் அவருக்கு. ஸோ அடுத்தது துரை சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்டர் கோபிநாத், நான் தான் பெரியவன்னு யாரும் நினச்சிடக்கூடாது, அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான். கரெக்டான டைலாக். ஏன்னா சத்யராஜ் கேரக்டர் பெயர் கோபிநாத் இதில். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி இவர் சொல்லுவார். அடுத்ததாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது யூசர் ஐடி மட்டும் தான் இருக்குது. இவங்க பேர் என்னமோ போட்டிருந்தாங்களே, மறந்துட்டேனே, ஐயோ. நான் நெக்ஸ்ட் இதில் நான் சொல்கிறேன் அவங்க பேர், ஓகேவா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்டர் பாரத் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சத்யராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய டயலாக்கு. அது தலைவரும் திருப்பி அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அது வேறு சீனில் சொல்லுவாங்க, இந்த சீனில் வராது, வேறு சீனில் வரும். டைலாக்கு கரெக்டு, ஆனால் சீனு வேறு. ஸோ இதை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தது சுந்தரராஜன் சாரும் சொல்லியிருக்காங்க, என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஃப்ரம் மிஸ்டர் பாரத் ஃபார் கிளிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு ஐடி தான் வந்திருக்கு, எஸ்ன்னு போட்டு ஒரு ஐடி வந்திருக்கு. இவங்க மூவி மிஸ்டர் பாரத் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு போட்டிருக்காங்க, பேர் போட்டிருக்காங்க செந்தில்குமார் தஞ்சாவூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் வெங்கட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் தான் அந்த டைலாக் வரும், ஆனால் இந்த சீனில் வராது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ படம் கரெக்டு, டைலாக் கரெக்டு, பட் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் நான் கேட்டேன் இல்லையா, அந்த சீனில் இது வராது, அவ்வளோதான். இவங்க 4 பேர் சொன்ன டைலாக் அந்த படத்தில் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ரஜினி மல்லீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சகோதரி, இந்த படத்தில் வரும் இன்னொரு டைலாக் சொல்கிறேன், ஒரு பெரிய ஆலமரத்தை பிளேடு அப்படிம்பாரு. அதில் தலைவர் சொல்லக்கூடிய டைலாக் தான் இது. ஆலமரத்தை பிளேடு இல்லை பிளேடு, பாரத் பிளேடு என்ற ஒன்று இருக்கா, அதால் வெட்டி வேரோட கீழே சாய்ச்சிட்டேன். ரொம்ப சின்ன மனுஷன், என்னை பானையிலேருந்து தண்ணி குடிக்க சொன்னீங்க, நீங்கள் பெரிய மனுஷன், ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிங்க, ஜில்லுன்னு இருக்கும்,
இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அதில் வந்து என்னன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தர்பாரில் வந்து மேல் ஆங்கிள்லேருந்து கேமரா எடுத்திருப்பாங்கன்னு, இந்த சீன்லேயும் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. சேரில் வந்து இப்படி ஒரு சைடாக பட்டு மேலே பார்க்க வச்சு ஃபோன் வச்சு இப்படி வச்சு பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ மேல் ஆங்கிள்லேருந்து எடுத்திருப்பாங்க அந்த சீனு. இந்த டைலாக் வந்து மேல் ஆங்கிள்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பில்லேடு இல்லை பில்லேடு அப்படிம்பாரு, பாரத் பில்லேடு அப்படிம்பாரு. நல்லா இருக்கும். அவர் அந்த ஸ்லாங் சொல்றது நல்லா இருக்கும் அந்த டைலாக். அந்த டைலாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டைலாக் வரும். நான் தான் பெரியவன் யாரும் நினைக்க கூடாதுன்ற டைலாக். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வரும். ஸோ அது எல்லாமே ஒரே சீன்ல தான் வரக்கூடிய டைலாக் தான். ஸோ அதுதான் வந்து இவ்வளோ பேர் தான் வந்துட்டு நம்மளுக்கு நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவங்க 8 பேர். அதில் 4 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. இன்னும் 4 பேர் அதே படத்தில் ஒரு டைலாக் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 8 பேருமே வந்து சரியாக சொன்னாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தது. ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயும் வந்துருந்தது. அதை கொஞ்சம் படிச்சிடலாம். அதாவது டாரஸ் 143 ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் கூட அவருக்கு பொருத்தமான பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன தடவை நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ராஜா அப்படிங்கிற பேரில் வந்து தலைவர் நடிச்சிருந்தாருன்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் அந்த பேர் தலைவருக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தவிர வந்துட்டு விஜய் அப்படிங்கிற பேரும் தலைவருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு நிறைய படம் நடிச்சிருக்காங்க. தர்ம யுத்தம், நான் சிகப்பு மனிதன், நான் அடிமை இல்லை, அப்புறம் வந்துட்டு கர்ஜனை, தர்ம யுத்தம்க்கு அப்புறம் வந்து இன்னொரு படம் வருமே, அன்னை ஒரு ஆலயம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு படம் மிஸ் பண்ணிட்டேன். 2-3 படம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு விஜய் அப்படிங்கிற பேரில் தான் வந்து தலைவர் நடிச்சிருப்பாங்க. மொத்தமாக வந்து ஒரு 6-7 படம் இருக்குது. அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து நான் அடிமை இல்லை அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு அந்த கேரக்டர் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து அந்த பேர் பொருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீதேவி வந்து அந்த ஸ்ரீதேவி வாய்ஸில் வந்து அவங்க கூப்பிடும்போது, விஜய்னு கூப்பிடும்போது அதை வந்து அழகாக இருக்கும். தலைவரை கூப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த படமுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் பொருத்தமான பேர் தான். அடுத்ததாக வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஹீரோ சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேன், ஆனால் நாங்கள் வில்லன் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவருக்கு ஃபேன் அவ்வளோதான். அவர் ஹீரோவாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, கேமியோ ரோல் பண்ணாலும் சரி, இல்லை அவர் ஜஸ்ட் ஒரு படத்தில் வந்து போனாலும் சரி, அவரோட போஸ்டர் வந்து போனாலும் சரி, அவருடைய படம் வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து போனாலும் சரி, அவரை வந்து நாங்கள் ரசிப்போம். ஸோ அதனால வந்துட்டு அவர் எப்படி இருந்தாலும் ரசிப்போம். ஹீரோன்னு இருந்தால் மட்டும் கிடையாது, வில்லனாக இருந்தாலும் ரசிப்போம், காமெடி பண்ணாலும் ரசிப்போம், எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறத ஒரு கேமராவில் எடுத்து காமிச்சா கூட ரசிப்போம். சரியா? அதனால வந்துட்டு நாங்களும் வந்து எல்லாத்தையும் ரசிக்கிற ஆள் தான். ஹீரோவை மட்டும் ரசிக்கிற ஆள் கிடையாது. ஓகேவா? அடுத்ததாக வந்து இவங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 முடிச்சு படத்தில் சூப்பர் ஸ்டார், வில்லன் இல்லை, நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 முடிச்சு கேரக்டரில் ஆக்சுவலாக வந்துட்டு எங்கே வில்லத்தனம் வரும் அப்படின்னா, அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த போட்லேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, அவரை காப்பாற்ற மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு வில்லத்தனம் தானே. அங்கே நெகட்டிவ் கேரக்டர் ஓகே, நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வில்லத்தனம் வந்து குறைஞ்சிரும். பட் அது வரைக்கும் அந்த வில்லத்தனம் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த கமல்ஹாசன் கேரக்டர் வந்து அந்த தண்ணியில் விழுந்து சாகுற வரைக்கும் அந்த வில்லத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வில்லத்தனமாக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் மேபி நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓவரால் வந்து வில்லத்தனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக நம்மளுடைய வேட்டையன் படத்தில் வரக்கூடிய இந்த ஸ்டில்லு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குல்ல? பார்க்கும்போது என்னையா இது 70 வயசா இல்லை 40-50 வயசா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு. பார்த்து ஜெகஜகான்னு இருக்கு. அடுத்ததான் ஒரு ஸ்டில்லு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்டாக வெளிவந்தது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 வயசு தாண்டி சொல்ல முடியுமா இவருக்கு? சொல்லவே முடியாது. அதாவது என்ன அப்படின்னா, மேக்கப் போட்டு தான் நடிக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவரோட ஒரிஜினல் கெட்டப் எப்படின்னு தெரியும், மேக்கப் போட்டு நடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த மேக்கப் அப்படிங்கிற விஷயம் எத்தனை நடிகர்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு அது செட் ஆகுறது இல்லை. எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் அது இயல்பாக இருக்கிறது இல்லை. பட் இவரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, எந்த மேக்கப் போட்டாலும் செட் ஆகுது, என்ன படத்தில் என்ன கெட்டப் போட்டாலும் செட் ஆகுது. அந்த மாதிரி தான் வந்து மேக்கப் போட்டு பார்க்கும் பொழுது ஒரு 20 வயசு குறைஞ்சி போயிடுது. அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாருக்குமே அப்படிதான், மேக்கப் போட்டால் வயசு குறைஞ்சிரும் தான். இருந்தால் கூட வந்து எப்படி இது வந்து எல்லா படத்துல எந்த படத்துலேயும் பார்த்தா கூட அது மேக்கப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு மேக்கப் போடுறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். அதே நேரத்தில் வந்து இந்த கெட்டப்பு இவருக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒத்துக்க தான் வேணும்.
ஸோ மேக்கப்போட சேர்ந்து இந்த கெட்டப்பை பார்க்கும்போது ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து பார்க்கும்போது எப்படா இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வந்த ஒரு வால்பேப்பர். அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினி முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரின் அதிரடி வேட்டை ஆரம்பம், வேட்டையன் இமயமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நார்மலாக படம் இருக்கிறது, நார்மலாக வந்து இது பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. இமயமலைக்கு மேலே போயாச்சு. இனிமே அங்கே தான் இருந்தாகணும், வேற வழியே கிடையாது. அவங்க அந்த லெவலில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தலைவரோட படம் எப்போவுமே வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் இப்போல்லாம் வெளியாகுது. தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடின காலம் போகி இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து அவங்கள வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களில் இருக்கிறவர்கள் தான் வந்து தலைவர்னு கொண்டாடுறாங்க. இப்போ கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், அதை தாண்டி வடநாட்டில் ஹிந்திக்காரங்க அவங்களும் வந்து தலைவர்னு சொல்லியே கூப்பிடுறாங்க, தலைவர்னு கொண்டாடுறாங்க. அதை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கே சந்தோஷமா இருப்பா. ஹேட்டர்ஸா இருந்துட்டு போங்கயா, இது வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாரின் அதிரடி வேட்டை ஆரம்பம் கிடையாது, அது எப்போவோ ஆரம்பிச்சாச்சு. இப்போ அது வந்து பீக்கில் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ ஓகே, வேட்டையனுக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து கார்த்திகேயன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடியோ சரியில்லை, உங்கள் கடந்த 2 வீடியோ சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணல தான், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மைண்ட் வந்து சரியில்லை, நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ப்ரிப்பேர் பண்ண முடியல, நான் ஒத்துக்கிறேன். சரியாக பண்ணலை தான், 2 வீடியோ வந்து சரியாக பண்ணலை தான். ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருந்தேன். இது ஓகே, இது ஒரு நல்ல ஒரு கமெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். வரப்போகிற வீடியோஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல விஷயங்களை வந்து கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன், சரியா? கார்த்திகேயன் சார், நீ வந்து ரொம்ப உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் நல்லபடியாக செய்கிறேன், ஓகேவா? அடுத்ததாக இந்த பிக்சர் பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு டிவியில் வந்து இது போட்டிருக்காங்க, திரைத்துறையில் 49வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து 49 கிடையாது, 50வது வருஷத்துல தான் அடியெடுத்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அபூர்வ ராகங்கள் 1975 தானே ரிலீஸ் ஆச்சு. ஸோ 75 ஆகஸ்ட் 15 அப்படின்னா இந்த வருஷம் வந்து 49வது வருஷம் முடிவடையுது, 50வது வருஷம் ஆரம்பிக்குது. ஸோ 50வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் தான் போட்டிருக்கணும். ஆக்சுவலாக இவங்க வந்து 49வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும்னு போட்டாங்க. ஸோ அது நான் கால்குலேட் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு தெரில. நீங்கள் கொஞ்சம் அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்துட்டு 49வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாரா, 50வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? அடுத்ததாக இது வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க, 49 years of ரஜினிசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், 49 வருடங்களாக இந்த ரஜினிசம் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா? ஸோ 49 வருடம் அப்படின்றதுனாலே அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ இது வந்து 50வது வருஷம் தான், நான் சொன்னது கரெக்டு தான் நினைக்கிறேன். ஸோ 49 years of ரஜினிசம், கழுகு படைகள் எல்லாருமே வந்து அப்படியே ரஜினிஃபைடு ஆகிடணும். இன்னும் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் வரும்போது அப்படியே வந்து ரஜினிஃபைடுனா இதாயா அப்படின்னு காமிக்கணும். அதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். நான் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன், படம் வர்றப்ப ஏதாவது நம்ம பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஐடியாவே கிடைக்கல, அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ஸோ அது முடிஞ்சா நம்மளும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்வோம் தலைவருக்காக அப்படின்னு வந்து யோசனை வர மாட்டேங்குது. நீங்கள் யோசிச்சு ஏதாவது சொன்னீங்கன்னா, என்னால் முடிஞ்சது சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன், ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஜான்சன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவர் தன்னை சுற்றி உள்ள ரசிகர்களை சந்தோஷமாக வைத்திருக்க நினைக்கிறார், ஆகையால் தான் நடிக்கிறார். அதாவது இன்னும் ஏன் இவர் நடிக்கிறாரு, எதுக்கு நடிக்கிறாரு, நடிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தான் போட்டிருக்காரு. அந்த 2வது வரியில் வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து நமக்கு தேவையில்லை. தலைவர் தன்னை சுற்றியுள்ள ரசிகர்களை கடைசி வரை சந்தோஷமாக வைத்திருக்க நினைக்கிறார் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம், சரியா? ஸோ அந்த ஒரு வார்த்தையை வாசிக்க கூடாது அப்படிங்கிறது, நான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வாசிக்க மாட்டேன், அதனால நான் வாசிக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க, சரியா? ஸோ தலைவர் வந்து ஒரு
ஒரு விழாவில் சொல்லியிருந்தார். எதில் தெரியுமா? அவருடைய குருவாக இருக்கக்கூடிய பாலச்சந்தர் அவர்களுடைய சின்னத்திரை இருக்கு இல்லையா, சின்னத்திரை, பாலச்சந்திரன் சின்னத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரபலமாக வந்துட்டு இருந்தது டிவிகளில். ஸோ அதில் வந்து 200வது எபிசோட் வரும்போது 200 எபிசோட் நிறைவு விழாவில் வந்துட்டு நம்ம தலைவர் வந்து பேசியிருந்தார். அப்போ வந்து இவர் ஏன் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை அதில் சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி உங்கள் கமெண்ட்டும் அதுக்கு ரிலேட்டடாக இருந்ததுனால நான் அந்த கமெண்ட் எடுத்து போட்டு சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, தலைவர் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த சின்னத்திரை பாலச்சந்தர் அவர்களின் சின்னத்திரை வந்து டெலிகாஸ்ட் ஆகிருந்ததில்ல, அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1990கள் 80களின் இறுதி 90 ஆரம்பிக்க அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு அவர் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, போதும் நம்ம நடிச்சது, இதுக்கு மேல நடிச்சு நம்ம என்ன பண்றது, பணம் பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் வந்துடுச்சு, இதுக்கு மேல நம்ம நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு வர்ற பட வாய்ப்பெல்லாம் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு தலைவர். இதை வந்து கேள்விப்பட்டுட்டு பாலச்சந்தர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நேர்லயே போய் தலைவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஏன் நீ இப்படி பண்ற, வர்ற படங்கள்ல பண்ண வேண்டியதானே, எதுக்காக நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அப்போ வந்து தலைவர் சொல்லும்போது, எனக்கு வந்து நிறைய பணம் வந்துச்சு, இதுக்கு மேல நான் நிறைய பங்களாக்கு மேல பங்களா வாங்கணும், இல்லை லேண்டுக்கு மேல லேண்டு வாங்கணும், இல்லை என்ன வேற எதனா வாங்கிக்கிட்டே இருக்கணும், நிறைய வாங்கிட்டேன், நிறைய சம்பாதிச்சுட்டேன், நிறைய பேர் புகழ் அந்தஸ்துலாம் வந்துச்சு, ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு இதுவே போதும், இதுக்கு மேல நான் நடிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. யாருக்கு? அவருடைய குருவா இருக்கக்கூடிய பாலச்சந்தர் அவர்கள்கிட்டயே சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பாலச்சந்தர் அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து இப்போ நடிக்கிறத நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது பாலச்சந்தர் அவர்களுடைய ஒரு ஆசையா இருந்தது. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி நீ படம்லாம் ஒத்துக்கல, இல்லை விட்டுரு, எதுவுமே ஒத்துக்க வேணாம், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் முடிச்சிட்டே இல்லை, இப்போ வந்து ஒரு 2 மாசம் நீ வந்து ஃப்ரீயா இரு, 2 மாசம் கழிச்சு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன், நீ வந்து 2 மாசம் எந்த படமும் பண்ண வேணாம், எந்த படமும் கதையும் கேட்க வேணாம், ஒத்துக்க வேணாம், நீ அட்வான்ஸ் வாங்க வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம், நீ பேசாம இரு, 2 மாசம் கழிச்சு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் பாலச்சந்தர் அவர்கள். 2 மாசம் கழிச்சு வந்து திருப்பியும் தலைவர்கிட்ட பேசியிருக்காரு. பேசும்போது அப்பவும் தலைவர் வந்து அதே மனநிலையில தான் இருக்கிறார். எனக்கு தேவையானலாம் நான் சம்பாதிச்சுட்டேன், எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆனா அப்போ வந்து பாலச்சந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னை வந்து நான் வந்து நடிகனா அறிமுகப்படுத்தியிருக்கேன், உனக்கு நிறைய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், அந்த வாய்ப்பை நீ வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, நீ இன்னும் நிறைய நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீ நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பாலச்சந்தர் அவர்கள் தான் சொல்லியிருக்கார். குரு வந்து சொன்னதுக்கு அப்புறமும் வந்து அதை கேட்காம இருக்க முடியாதுல்ல. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து எல்லா படத்தையும் ஒத்துக்க வேணாம், இனிமே நீ பண்றதெல்லாம் வந்துட்டு பெஸ்டா எடுத்து பெரிய பட்ஜெட் படமா எடுத்து அந்த மாதிரி வந்து பண்ணு, நீ எல்லா படத்தையும் நீ ஒத்துக்க வேணாம், எல்லாத்துக்கும் வந்து நீ இது பண்ண வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற ஐடியா கொடுத்தது வந்து நம்மளுடைய பாலச்சந்தர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ குருவே வந்துட்டு நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நடிக்கிறதுக்கு, நீ அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து தலைவருக்குள்ள வந்துடுச்சு. அதனால தான் இன்னுமே வந்து அவர் நடிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன், நான் நடிக்கிறது என்னுடைய குருவுக்காக, அவர் சொல்லிட்டாரு நான் நடிக்கணும்னு சொல்லிட்டாரு, நான் இதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால வந்துட்டு இன்னும் அவர் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ரீசன். அதாவது என்ன சொல்றது, நம்ம குருலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே கேட்போம் இல்லையா. நானும் அப்படிதான், குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்கள நான் வந்து இது வரைக்கும் கிண்டல் பண்ணது கிடையாது. காலேஜ் படிக்கும் போதுமே வந்துட்டு எல்லா பசங்களும் வந்து டீச்சர்ஸ்க்குலாம் வந்து பட்டப்பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க, நான் ஒரு நாளும் பட்டப்பேர் வச்சு கூப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க குருஸ்தானத்துல இருக்கிறவங்க, அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ அது வந்து வேற விஷயம். ஆனால் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. மேபி அதை வந்து நான் தலைவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேனே வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து குரு பக்தி வந்து அவருக்கு ஜாஸ்தி இல்லையா. ஸோ அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம், அது நல்ல பழக்கம் தானே. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால அதுக்கப்புறம் இன்னைய வரையிலுமே அவர் பெரிய பட்ஜெட் படமாக தான் வந்து ஓகே பண்ணுறாரு, பெரிய பட்ஜெட் படங்களை நடிக்கிறாரு, அதுவும் வந்து நிறுத்தாமல் நடிக்கிறாரு. என்னை வந்து அறிமுகப்படுத்தின ஒரு கடவுள் குரு, அவர் வந்து சொல்லுவார், என்னை வந்து சிவாஜி ராய் கெய்க்வாட்டுக்கு வந்து அப்பா அம்மா வந்து அவங்க, ஆனால் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து அப்பா அம்மா வந்து பாலச்சந்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதை வந்து இது பண்ணி தான் வந்து அவர் சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் நிறுத்தாமல் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன்.
சரியா? இந்த ஒரு சம்பவம் நடந்ததுனால அவர் வந்து இது பண்றாரு. 2வது ரசிகர்களுக்காக. குரு, ரசிகர்கள் இதுதான் வந்து தலைவருக்கு பெரிய விஷயம். ஸோ இவங்க 2 பேருக்காக தான் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதை தான் வந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க. கடைசி வரைக்கும் வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஏன்னா அவ்வளோ பெரிய ரசிகர்கள் வந்து யாருக்குமே இதுவரைக்கும் வந்ததில்லை. மன்னாதி மன்னனை விட அதிகமாக மன்னன் ஜெயித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை, வேற வழி இல்லை. ஸோ இந்த வாரம் என்ன கேள்வி அப்படின்னா, நான் நம்மளுடைய தலைவர் அவராகவே நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது நடிகர் ரஜினிகாந்தாகவே நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஸோ தலைவர் ரஜினிகாந்தாகவே என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.